இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குருஸ்கல் அல்காரிதம். டால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் வந்து எழுதிக்கலாம். ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் எழுதுறேன். உங்களுக்கு நீங்க போடும்போது ஏதாவது டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கு ஆன்சர் போட்டு நம்ம அனுப்பிச்சு வைப்போம். இதுதான் வந்து கொஸ்டின். இப்படிதான் வந்து கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டா சப்ஜெக்ட் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே மோஸ்ட் ஆஃப் வந்துடும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்யூஷன் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். இது ஒரு ஈஸி மெத்தட் தான் சொல்லித்தரேன். இப்ப இங்க நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இங்க இருக்க நம்பர் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வந்து எடுத்து நான் எழுத போறேன். இப்ப இங்க இருக்கிறதுல ஒன்னு தான் ரொம்ப சின்ன நம்பர். நான் இப்ப ஒன்னு எடுத்துக்கிறேன். அது வந்து பிசி இங்க இருக்கு. ஒன்னு வந்து எங்க இருக்குன்னா பி வந்து சி கனெக்ட் ஆகுறதுலதான் ஒன்னு இருக்கு. அப்ப பிசின்னு போட்டு ஒன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்னுக்கு அப்புறம் 2. அப்ப டிஇ டிஇன்னு போட்டு நெக்ஸ்ட் 2 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் 1 2 3 இருக்கு. எதுக்கு இருக்கு? டிக்கும் டிக்கும் கனெக்ட் ஆகுறதுலதான் 3 இருக்கு. நெக்ஸ்ட் 4 வந்து டிசிக்கு இருக்கு. 4. நெக்ஸ்ட் வந்து 5 இருக்கு. ஏபிக்கு 5 இருக்கு. இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 6 வந்து ஏடிக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 6 வந்து இருக்கு. சிஇக்கு 6 இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வந்து இங்க இருக்கு அசெண்டிங் ஆர்டர். ஒன்னு ஒன்னா தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். இப்போ BC1 இதை வந்து நான் எடுத்துக்க போறேன். ஓகேவா? இப்போ இந்த BC1 நான் எடுத்துட்டு மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து இங்க எழுதிடணும். BC4 AB5 AD6 CE6 இது வந்து அப்படியே எழுதிடணும். இப்போ BC இது வந்து எப்படி இருக்கு? இந்த லைன்ல லீனியரா இருக்கா? BC1 அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 எடுத்துக்க சொன்னா 2 எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ மீதி அந்த மாதிரி இதை எடுத்ததுக்கு அப்புறம் இது மீதி இருக்கிறத அப்படி எடுத்து எழுதிக்கணும். BE3 BC4 AB5 AD6 CE6 இது எல்லாத்தையும் எழுதிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், இதை அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் இதை வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட் டிஇ டிஇ வந்து எங்க இருக்கு? இதுக்கு அப்படியே கீழே வந்து இருக்கு. அப்ப நான் இங்க டிஇ அப்படின்னு போட்டு 2 போட்டுக்கிறேன். இது வந்து ஜாயின் ஆகல, அதனால இது கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்ப 3யோடது எடுத்துக்கணும். மீதி இருக்கிறத எழுதிக்கிறேன். AB5 AD6 CE6. இப்ப ஃபர்ஸ்ட் நான் மேல இருக்கிறத அப்படியே வரைஞ்சிட்டதுக்கு அப்புறம் வரைஞ்சிட்டேனா, இப்ப வந்து பிடி எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு. பில இருந்து டி இதை கனெக்ட் பண்ணனா உங்களுக்கு வந்து 3. ஓகேவா? இங்கேயுமே வந்து லூப் ஆகல. எப்படின்னா இது வந்து மொத்தமா ஒரு பாக்ஸ் மாதிரி வரல. ஓகேவா? இது வந்து தனியா தான் இருக்கு. அதனால இதுவுமே வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்துடு. நெக்ஸ்ட் வந்து 4ஓடது DC4 DC4 எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன். CB6. இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், மேல இருக்கிறத அப்படியே ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடணும். நெக்ஸ்ட் என்னது? டிசி டியும் சியும் நான் இங்க கனெக்ட் பண்ணனா என்ன எழுதுனா ஒரு ட்ரையாங்கல், ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்ப இந்த லூப் ஃபார்ம் ஆச்சுன்னா இதை வந்து நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டெப்பை நீங்க என்ன பண்ணீங்கன்னா போடும் போது போடக்கூடாது. இந்த நீங்க டிசின்னு இங்க எழுதும் போதே வந்து பார்க்கணும். டிசி வந்து கனெக்ட் ஆகும் போது இதுல வந்து என்ன எழுது? லூப் ஆகுது அப்படின்னு நீங்க இந்த ஸ்டெப்லயே பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடணும். இப்ப இதை எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஏபி வந்து 5. மீதி இருக்கிறத AD6 CE6 எழுதிக்கிறேன். இதை வந்து எடுத்துக்கூடாது, இது தப்புன்றனால இந்த டயக்ராம தான் நீங்க வரையணும். 1 3 E வந்து 2. இப்ப ஏபி ஏ வந்து எங்க இருக்கு? இங்க வந்து ஏ வருது. இந்த டயக்ராம பாருங்க. ஏ இருக்கு. பையும் வந்து எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம 5 வரைக்கும் முடிச்சோமா? நெக்ஸ்ட் வந்து 6. இப்ப ஏடியை வந்து கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஏவும் டியும் நான் இங்க கனெக்ட் பண்ணனா என்ன ஆயிடுது? லூப்பா மாறிடுது. அப்ப நம்ம இதையும் எடுத்துக்க கூடாது.
இந்த மாதிரி இதை வரையவே தேவையில்லை, விட்டுறலாம். நம்ம ஸ்டெப் வந்து ஈஸியாக முடிக்க. உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காண்டி நீங்க வேணா இந்த ஸ்டெப் போட்டு இட்ஸ் நாட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? இட்ஸ் லூப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சிஇ. சியும் இயுமே வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 6 வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுவும் வந்து லூப் ஆயிடும். அப்ப இது ரெண்டுமே நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. அப்ப ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான். இப்ப நான் ஃபைனல் ஆன்சர் வந்து இங்க எழுதுறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 1 வந்து இங்க வந்துச்சா, நெக்ஸ்ட் 2 பாருங்க, இதேதான் நான் அப்படியே வரைகிறேன். நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 5. ஓகேவா? இப்ப நம்ம எப்படி இது வந்து ஃபைனல் ஆன்சர் எழுதுனா டோட்டல் வெயிட் அப்படின்னு வந்து போடணும். புஷ்கலோட டோட்டல் வெயிட்டை தான் நம்ம வந்து ஃபைனல் ஆன்சரா கொடுப்போம். இப்ப என்னென்ன இருக்கு? 5 + 3 + 2 இருக்கு +1. இதை மொத்தமா ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 11. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அண்ட் இந்த டயக்ராம் தான் ஃபைனல் ஆன்சர். இதுதான் புஷ்கல் அல்காரிதம். அவ்வளவு.